கிருஷ்ணாபுரம் கிராமத்துல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள். பெரியவர் ரமேஷ், 2வது சுரேஷ், 3வது அருண். இந்த 3 பேரும் பட்டணத்துல இருந்து அங்கேயே பெண்களை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்டிகைக்கு லீவ் விட்டதால அம்மா அப்பாவை பார்க்கலான்னு மனைவிகளோட ஊருக்கு வந்தாங்க. காலையிலேயே கிருஷ்ணாபுரத்துல சாரதா எந்திரிச்சு விறகு அடுப்பை ஏத்தி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சுத்தி பச்சை பசேல்னு பறவைகளோட சத்தத்தோட அடுப்புல இருந்து வந்த புகை வானத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. ஏம்மா சாரதா, மருமகளுங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ருசியெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ? வெளியில இருந்து எதுவும் டிஃபன் வாங்கிட்டு வரலாமா? அவங்க அங்க இட்லி தோசைய கூட வெளியில தான் வாங்குவாங்க போல இருக்கு. இந்த விறகடுப்புல செய்யறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ? என்னங்க, வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறு சரியில்லாம போயிருக்கும். அதான் அவங்க எப்பவும் டயர்டா இருக்காங்க. என் மருமகளுங்களுக்கு இந்த தடவை அசல் கிராமத்து சாப்பாட காட்டுறேன். ரசாயனம் இல்லாத நம்ம சாப்பாட சாப்பிட்டா அந்த ருசிக்கு அவங்க அடிமையாயிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட மறக்க முடியாம மறுபடியும் இங்க வரப்போறாங்க. அப்படி சமைச்சு போட போறேன். அதுக்குள்ள 3 மருமகள்களும் எழுந்திருச்சு தூக்க கலக்கத்தோட அவங்க கிட்ட வந்தாங்க. தோட்டத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தை கிட்ட, குட் மார்னிங் அத்தை. அப்பவே எழுந்திருச்சு என்ன பண்றீங்க? நாங்களே காஃபி போடலாம்னு நினைச்சோம். ஆமா, இது என்ன புகை? கண்ணுல போச்சுன்னா எரியும் இல்ல? ஆமா அத்தை, கேஸ் ஸ்டவ் எங்க இருக்கு? எங்களுக்கு காஃபி வேணும். எங்க வீட்ல ஆட்டோமேட்டிக் காஃபி மிஷின் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பட்டன் அமுக்குனா போதும். இங்க எல்லாம் புகையா இருக்கு. என் ஸ்கின் பாழாயிடும் அத்தை. என்ன இதெல்லாம்? அத்தை, நான் ஆன்லைன்ல பார்த்தேன். காலையில எழுந்திருச்சு ஓட்ஸ் இல்ல ஸ்மூத்தி குடிக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி டீடாக்ஸ் ஆகுமா? அதெல்லாம் இங்க கிடைக்குமா? இல்லன்னா விடுங்க, நான் கொண்டு வந்திருக்க பேக்கெட்ஸ் இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிறோம். அம்மா அஞ்சலி, இங்க வீட்டு ஓடு தான் இருக்கு. நீ கேக்குற அந்த ஓடெல்லாம் இங்க இல்லம்மா. மாமா கறந்துட்டு வந்த ஆட்டுப்பால், நம்ம தோட்டத்தில் விளையிற தானியத்தை விட சத்தான ஆகாரம் உன் ஸ்மூத்தியில இருக்காது. அம்மா அனாமிகா, நீ போய் கீரையை பறிச்சிட்டு வா. அவனே, நீ அந்த மோர் பானை எடுத்துட்டு வா. அம்மா அஞ்சலி, நீ போய் அந்த ராகி மாவு இருக்குல்ல கொண்டு வா. இன்னைக்கு கிராமத்து சாப்பாடுன்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னம்மா, அதுக்குள்ள மருமகளுக்கு வேலை கொடுக்குறியா? பட்டணத்துல அவங்க கிச்சனுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருமானு கேட்டுக்கோ. நான் ஒன்னும் வேலை கொடுக்கலடா. அவங்களுக்கு நம்ம பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்கறேன். உணவை மருந்தா சாப்பிட்டவங்களுக்கு களைப்பும் வராது, நோயும் வராது. அம்மா மருமகளுங்களே, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ராகி களியும் பச்சை புளி ரசமும் செஞ்சு தரேன். இத சாப்பிட்டா நாள் முழுக்க பசிக்கவே பசிக்காது. ராகி களியா? அது எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கான நல்லா இருக்கே. அதை எப்படி செய்வீங்க? அதை எப்படி சாப்பிடுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. கெட்டியா இருக்கும்மா. ஆயில கெட்டியாக்கும். பட்டணத்துல நீங்க சாப்பிடுற பீஸா, பர்கரு இதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டா அதுல இருக்கிற வலுவே வேற. எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். சாரதா சொன்னதை கேட்டு மருமகள்கள் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. சாரதா நிதானமா அந்த விறகு அடுப்புல ராகி களிய அங்கங்க கட்டிகள் வராம பொறுமையா கிண்டிட்டு இருந்தாங்க. சுட சுட ராகி களியில இருந்து வந்த வாசனை, விறகுல இருந்து கமகமன்னு வந்த வாசனை அங்க சூழ்ந்துக்குச்சு. அத பாக்கும்போது அவங்களுக்கு புது அனுபவமா இருந்தது. என்னம்மா இது? வாசனையே நாக்கு ஊறுது. அவனி, பட்டணத்துல நீ பண்ற கார்ன்ஃபிளேக்ஸை விட இது செம்மையா இருக்குல்ல? அந்த வாசனைய பாத்தியா? கமகமான்னு இருக்கு. பாக்க நல்லா இருக்கு சுரேஷ். ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல. தொண்டையில அது இறங்குதோ இல்லையோ பாக்கணும்ல. பச்சை புளி குழம்புனா என்ன அத்தை? அத கூட சமைக்காமல செய்வீங்க? ஆமாமா, புளிய நல்லா கரைச்சு பச்சை மிளகாவை நெருப்புல நல்லா சுட்டு பூண்டு கருவேப்பிலையெல்லாம் கசக்கி போடுறதுல வர ருசி எந்த சூப்புலையும் கிடைக்காது. இத குடிச்சா சளி இரும்பெல்லாம் உடம்ப விட்டு போயிடும். சரி, எல்லாரும் உட்காருங்க. அம்மா அனாமிகா, போய் இலைகளை எடுத்துட்டு வாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க. சாரதா சுட சுட ராகி களியை எடுத்து அதுல ஒரு குழிய உருவாக்கி அதுல நல்லெண்ணெய ஊத்தி பக்கத்திலேயே பச்சை புளி ரசம் வச்சாங்க. நல்லெண்ணெயோட கலந்து கொஞ்சோண்டு புளிப்பு ரசத்தை ஊத்தி கிட்ட கொண்டு போனாலே நாக்கு ஊறுச்சு. அஞ்சலி, பயப்படாம ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. எங்க அம்மா சமையலுக்கு ஊரே கியூ கட்டி நிக்கும். இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ ஊருக்கே போக மாட்ட பாரு. ஆஹா அத்தை, இது நிஜமாவே சூப்பரா இருக்கு. பச்சை புளி ரசத்துல இருக்க புளி காரம் ராகியோட சேர்த்து சாப்பிடும்போது என்ன ருசியா இருக்கு. நான் ஏதோ சப்புன்னு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நல்லா ஸ்பைசியா கமகமான்னு இருக்கு. ஆமா அத்தை, நாங்க டயட்டிங்னு சொல்லி சரியா சாப்பிடாம இருக்கோம். 0 சைஸ்க்காக வயத்த காய போடுவோம்.
ஆனா அது சாப்பிட்டா வயிறார மனசு பிரசாந்தமா இருக்கு. நெய் வாசனை அற்புதமா இருக்கு. இதுதான் எங்க கிராமத்து சமையல். சாப்பாடுனா வயத்தை நிரப்புறது மட்டும் இல்ல, உயிரை மீட்டு கொண்டு வரணும். மத்தியானத்துக்கு கார அரிசி சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, நம்ம தோட்டத்து கோழியே எடுத்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தரேன். நல்லா சாப்பிடுங்க. கேட்டீங்களாமா மருமகளே, உங்க மாமியார் நாட்டுக்கோழி குழம்பு வச்சால்னா இந்த ஊரு எல்லை வரைக்கும் மணக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட வருவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்களா இன்னைக்கு. அப்பா, நான் இப்பவே போய் சிக்கனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன். அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் நேச்சுரலா இருந்தாதான் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய விருந்தே நடக்கணும். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மதியானம் ஆயிடுச்சு. வெயில் அதிகரிக்கும் போது சாரதா மட்டும் டயர்ட் ஆகாம தோட்டத்துல உட்காந்து மசாலா அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் அவனியும் அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாங்க. அத்த, மிக்ஸி இருக்குல்ல, இந்த காலத்துல கூட உரல்ல இடிக்கிறீங்க. டைம் வேஸ்ட் ஆகுது, கையும் வலிக்கும்ல. எங்க கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்கு தெரியுமா, ஒரு செகண்ட்ல வேலையாயிடும். அம்மா அஞ்சலி, மிக்ஸில ருசி வராதுமா, அது இருக்கறதெல்லாம் உடைச்சு கொடுக்கும். ஆனா இதுதான் நல்லா அரைச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரசத்தை வெளியே எடுத்து குழம்புக்கு ருசிய கூட்டி கொடுக்கும். பட்டணத்துல பாக்கெட்ல விக்கிறத வாங்குறீங்க, அதுல கலரை தவிர வேற ஒன்னும் இல்ல. ஒரு தடவை இந்த மசாலா வாசனைய பாருங்க. உண்மைதான் அத்த, நாங்க யூஸ் பண்றது வெறும் மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் தான். இந்த மசாலா வாசனையாவும் கலராவும் இருக்கு. இது சிட்டில நாங்க பார்த்ததே இல்ல. இத குழம்புல போட்டா எப்படி இருக்கும்? அத்த, எனக்கு இந்த மாவு கலக்க சொல்லித்தாங்கல. பட்டணத்துல நாங்க ரெடிமேட் மாவு தான் வாங்குறோம். எங்களுக்கு சுயமா பண்ணணும்னு தோணுது. கண்டிப்பாம்மா, வா, இதை எப்படி பண்றேன்னு பாரு. தண்ணி அதிகமா போடக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம பதமா எடுக்கணும். உன் கையால இதை செஞ்சு கொடுத்தா உன் புருஷன் உன் கைக்குள்ள இருப்பான். இப்படி கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் ரெடியா இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு செகப்பா, பக்கத்துல சுட சுட வடை, வெண்ணெயை எடுத்த வெள்ளை மோர் இருந்தது. அப்பா, இந்த கலரை பார்க்கும்போதே வாய் ஊறுது. அனாமிகா அண்ணி, நீங்க செஞ்ச வடை கூட நல்லா இருக்கு. ஹோட்டல் ஸ்டைல்லயே இருக்கே. அத்தை சொல்லி கொடுத்ததுதான், அதனாலதான் இது அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த நாட்டுக்கோழி குழம்ப பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. அஞ்சலி, நீ கூட டயட்டிங் எல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடு. அத்த, நாட்டுக்கோழி குழம்புல இருக்க மசாலா தூக்கல், கறி கூட ரொம்ப மெதுமெதுன்னு இருக்கு. நானு எத்தனையோ 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி நேச்சுரல் டேஸ்ட் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. இந்த ருசிய நான் மறக்கவே மாட்டேன். பாத்தீங்களா, கிராமத்து சாப்பாட சாப்பிட்டா சோம்பேறித்தனம் போயிடும். நீங்க பட்டணத்துல ஏசில உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிடுங்க, உள்ள உற்சாகம் அப்படி வரும். அதனாலதான் கிராமத்து ஆளுங்க 100 வருஷம் வாழறாங்க. ஆமா அத்த, நாங்க டெய்லி எவ்வளவு கேலரி சாப்பிடணும்னு ஆப்ல கணக்கு வச்சுப்போம். ஆனா இங்க அந்த கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. ருசி முன்னாடியும் நம்ம ஆரோக்கியம் முன்னாடியும் இந்த கேலரி எல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த ஒரு நாள் சாப்பாடு எனக்குள்ள ஏதோ ஒரு புது எனர்ஜிய கொடுக்குது. ஷாரதா, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெயி. நீ செஞ்ச ஆவக்காய் ஊறுகாவையும் பேக் பண்ணு. அவங்க ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போட்டோம். அந்த ஊர்ல எங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்குது? அப்பா, இந்த தடவை போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். முக்கியமா அம்மாவோட ஊறுகாய், அது இருந்தா போதும். எங்களுக்கு காய்கறி கூட தேவையில்ல. அம்மா மருமகளுங்களே, நாளைக்கு உங்களுக்கு முறுக்கு, சீடை, அதிரசம்லாம் செஞ்சு தரேன். கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கும் ஆரோக்கியம். டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அத்த, காலையில இருந்து வேலை செய்றீங்க, உங்களுக்கு எப்படி இவ்ளோ எனர்ஜி இருக்கு? களைப்பே வரலையா? உங்க பொறுமைய பாக்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க சந்தோஷத்துல தான் என் எனர்ஜி இருக்கு. மருமகளுங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவளுங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதை விட வேற என்ன வேணும்? அதுதான் எங்களுக்கு உண்மையான விட்டமின். அந்த 3 நாட்களும் சாரதா தன்னோட கிராமத்து சமையல பட்டணத்து மருமகள்களுக்கு காட்டினாங்க. அயல் நாட்டு சாப்பாடை விட உள்ளூர்ல, அதுவும் கிராமத்துல ஆரோக்கியமா சமைக்கிற சாப்பாடுல தான் பலமும் ருசியும் இருக்குன்னு பட்டணத்துல இருந்து வந்த மருமகள்கள் ஊருக்கு போய் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்த, ஒரு விஷயம் கேட்கவா? ஊருக்கு நீங்க வரீங்களா? அங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்க சமையல செஞ்சு காட்டுங்க. அவங்க எல்லாரும் டயட்டிங்னு பேர்ல என்ன சாப்பிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு கூட இந்த கிராமத்து ருசிய காட்டுங்க. கண்டிப்பா வரேம்மா. ஆனா பட்டணத்துல எனக்கு இதே மாதிரி அடுப்பு வேணும். கேஸ் ஸ்டவ்ல சமைச்சா சமையல்ல ருசி இருக்காது. என் சமையல் வேணும்னா என் ஸ்டைல்ல தான் சமைப்பேன்.
கண்டிப்பா அத்தை. இந்த தடவை நாங்க போய் எங்க கிச்சனை நாங்க செட்டப் பண்றோம். ஒரு பக்கம் சின்ன அடுப்பு, விறகு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோம். என்னக்கா? ஆமா அவனி, இந்த ரசாயன சாப்பாடை விட நம்ம அத்தை சொல்ற வழிதான் மேலு. நம்ம கூட இதே மாதிரி சமைக்க ட்ரை பண்ணலாம். பாத்தியா சாரதா, உன் சமையல் மருமகள்களை மாத்திருச்சு. வெறும் சமையல் மட்டும் இல்ல, நம்மளோட சம்பிரதாயத்தோட ருசியையும் காட்டு. என் மருமகளுங்க என் பொண்ணுங்க மாதிரி. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான வழிய காட்டுறது என் கடமை. அவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அம்மா, இந்த ட்ரிப் மறுபடியும் எங்களை சின்ன பசங்களாக்கிடுச்சு. பட்டணத்துல இருந்த டென்ஷன் எல்லாம் மறந்துட்டோம். தேங்க்யூம்மா. உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷம்பா. எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும். பட்டணத்து மோகத்துல விழுந்து ஆரோக்கியத்தை பாழாக்கிக்காதீங்கப்பா. அதான் எனக்கு வேணும். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மாடியில உட்காந்து சாப்பிட்டாங்க. சாரதா பண்ண கம கம புளியோதரைய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. குடும்பம்னா வெறும் ஒண்ணு சேர்றது மட்டும் இல்ல, கலந்து சாப்பிடுறது, அன்பை பரிமாறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அந்த மருமகளுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பட்டணத்துக்கு போயும் கூட அவங்க அத்தை சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கிராமத்து சமையலை செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. 3 மருமகள்களும் பட்டணத்துக்கு போய் அவங்க அத்தை கொடுத்த பலகாரத்தோட அன்பையும் மூட்டை கட்டிட்டு போனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ராமாபுரத்துல சாரதான்னா தெரியாதவங்க யாருமே இல்ல. ஒரு காலத்துல சாதாரண பெண்மணியா இருந்த அவங்களோட ஆவக்காய் ஊறுகாய் மூலமா அந்த ஊர்லயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க வச்ச இந்த ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் வியாபாரம் கொஞ்ச நாள்லயே நிறைய வரவேற்பை பெற்றுச்சு. அது மூலமா சாரதாக்கு பண மழைதான். அது கூடவே அகங்காரமும் வந்துருச்சு. அவங்களோட கணவன் பிரசாத் மட்டும் எப்பவும் போல சாந்தமா இருந்தாரு. அவங்களுக்கு 3 பசங்க, ரமேஷ், சுரேஷ், அருண். 3 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா சாரதாவும் அவங்க இப்ப இருக்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும்னாங்க. ஒரு நாள் சாரதா அவங்களோட ஹால்ல உட்காந்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க தங்க நகைகளை போட்டுக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னங்க பாத்தீங்களா கலெக்ஷன? நம்ம ஊர்ல ஆவக்காய் ஊறுகான்னா அது இந்த சாரதாவோடது தான். வேற யாராவது ஊறுகாய் விற்கணும்னா என் பர்மிஷனை வாங்கணும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். வளர்ந்ததா சாரதா, வளர்ந்ததா. அந்த பணத்தோட சேர்ந்து திமுரும் வளர்ந்திருக்கு. அது நல்லது கிடையாது. ஆஹா, நீதி சொன்னது போதும். இந்த பணத்தை வச்சுதானே நமக்கு ஊர்ல மரியாதை கிடைச்சிருக்கு. நம்ம பசங்களுக்கு கோடீஸ்வரங்க வீட்ல இருந்து சம்பந்தம் வருது. இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீடு பணத்தால நிரம்பி வழியும். நம்ம புள்ளைங்களுக்கு அது பிடிக்கணும்ல. அவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள கட்டிக்கிட்டோம். என் புள்ளைங்க என் பேச்ச மீற மாட்டாங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விதி விளையாடிடுச்சு. 3 மகன்களும் 3 ஏழை வீட்டு பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னாங்க. வாசல்ல ரமேஷ், அருண், சுரேஷ் 3 பேரும் அவங்களோட மனைவிகள் அனாமிகா, அஞ்சலி, அவனியோட உள்ள வந்தாங்க. அந்த 3 மருமகள்களும் சாதாரண ஒரு புடவைய கட்டிக்கிட்டு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிய போட்டுக்கிட்டு ஏழைகளா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, நாங்க வந்துட்டோம். சாரதா ஷாக்கிங்கா பார்த்தாங்க. ரமேஷா, யார் இவங்கெல்லாம்? பாக்க பிச்சைக்காரிங்க மாதிரி இருக்காங்களே. வேலைக்காரிங்கன்னா எதுக்கு உங்க எல்லார் கழுத்துலயுமே மாலை இருக்கு? வணக்கம் அத்தை, என்னோட பேரு அனாமிகா, ரமேஷோட மனைவி. என் பேரு அவனிங்க, சுரேஷோட மனைவி. என்னோட பேரு அஞ்சலி, நான் அருணோட மனைவி. என்னது மனைவிகளா? என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? என் பர்மிஷன் இல்லாம எப்படி இது நடந்தது? அம்மா, கோவப்படாத. நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணோம். அவங்க ஏழைகளா இருக்கலாம், ஆனா நல்ல மனசு உள்ளவங்கம்மா. நல்ல மனசா? அந்த மனச மார்க்கெட்ல வித்தா 4 கிலோக்கு ஆவக்காய் கூட கிடைக்காது. அடச்சி, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் பெருமை என்ன? இந்த ஊர்ல ஆவக்காய் குயின்னு பேர் வாங்கின இந்த சாரதாவோட மருமகளுங்க இப்படியா இருப்பாங்க? சாரதா, வார்த்தைய அடக்கி பேசு. இப்ப அவங்க நம்ம வீட்டு மருமகளுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வீட்டுக்குள்ள போங்க. இருங்க, இந்த வீட்டுக்குள்ள அவங்க வரணும்னா எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா வேலைக்காரிக்கு கீழே வாழ்ந்தாகணும். ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்காக கொண்டு வந்த
வரதட்சணை 0. அத்தை, எங்க கிட்ட பணம் இல்லாம போகலாம், ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிற திறமை இருக்கு. எங்க புருஷங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக நாங்க எவ்ளோ கஷ்டப்படவும் ரெடியா இருக்கோம். அப்படியா? டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி இருங்க. ஆனா இந்த வீட்ல நீங்க சாப்பிடணும்னா பழைய சாதம் தான், கட்டிக்கிறதுக்கு என் பழைய புடவைங்க தான். என் ஆவக்காய் ஊறுகால கிடைக்கிற லாபத்துல 1 ரூபாவை கூட யாருக்கும் தரமாட்டேன். அதெல்லாம் வேணாம் அத்தை, உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். ஏன் ஆசீர்வாதம் வேணும்னா லெஃப்ட்ல பாருங்க, அந்த கார்டன்ல போய் 10 மூட்டை ஆவக்காய பிரிச்சு கழுவி நல்லா கட் பண்ணுங்க, அதான் உங்க கிஃப்ட். 3 மருமகள்களும் வீட்டுக்குள்ளார வந்தாங்க. சாரதா சொன்ன மாதிரியே அவங்கள வேலைக்காரியை விட மோசமா நடத்தினாங்க. 3 மருமகள்களும் தினமும் மாங்காய பறிக்கிறது, மசாலா இடிக்கிறது, எண்ணெய் ஊத்துறதே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அவங்களுக்கு 1 பைசா கூட கொடுக்கறது இல்ல. புருஷங்க வந்து கேட்டா உங்க மனைவிகளுக்கு நான் வேலை கத்து தரேன் அப்படின்னு பொய் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேர் உட்கார்ந்து மாங்காய வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையெல்லாம் கண்ணி போயிருந்தது. அக்கா, இனிமே என்னால முடியாதுக்கா, இந்த காரம் கண்ணெல்லாம் எரியுது. அத்தை என்னடானா இருக்க இருக்க ரொம்ப மோசமா நடந்துகிட்டே போறாங்க. நேத்து சாப்பாடு கேட்டனா வேலை செய்யல, உனக்கு சோறு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாக்கா, நம்ம புருஷங்க கூட அவங்களுக்கு பயந்து போய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம அடிமைகளா தான் இருக்கணும். நம்ம ஏதாவது செய்யணும்க்கா. உண்மைதான் அவனே, நம்ம ஏழைங்கன்னு அத்தைக்கு ரொம்ப இலக்காரம். பணம் இருந்தாதான் இந்த வீட்ல நமக்கு மரியாதை கிடைக்கும். நம்மளும் பணம் சம்பாதிக்கணும். எப்படிக்கா? நம்ம கிட்ட முதலீடுக்கு பணமே இல்லையே. பணம் இல்லாம போகலாம், புத்திசாலித்தனம் இருக்குல்ல. அத்தை வெறும் ஆவக்காவை தான் விக்கிறாங்க, ஆனா நம்ம அதுக்கு மேல ஏதாவது பண்ணணும். மக்கள் புதுசா எப்பவுமே எதிர்பார்ப்பாங்கல்ல. என்ன பண்றதுக்கா, நம்மளும் ஆவக்காய் வியாபாரம் பண்ணலான்றியா? அத்தையோட ஊறுகாய் முன்னாடி நம்ம ஊறுகாலாம் எடுபடுமா? இங்க அத்தை கிட்ட நிறைய பணம் இருக்கு, விளம்பரம் பண்றாங்க. அங்கதான் இருக்கு கேட்ச். மக்கள் ஊறுகாய் வாங்கும்போது ருசியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தை கூட பாப்பாங்க. நம்ம பண்ண போற வியாபாரத்துக்கு பேரு தங்கம் வெள்ளி ஆவக்காய் ஊறுகான்னு வைப்போம். தங்கம் வெள்ளி ஆவக்காவா? அப்படின்னா ஊறுகால தங்கம் போட போறோமா? ஆமா, நம்ம ஊறுகால அங்கங்க சின்ன சின்ன தங்க காசு மாதிரி வெள்ளி நாணயத்தை கூட போடலாம். அப்படின்னா லாட்டரி சிஸ்டம் மாதிரின்னு சொல்லலாம். யார் ஜாடியில தங்கம் கிடைக்குதோ அவங்க லக்கி. ஆஹா, சூப்பர் ஐடியாக்கா இது. மக்கள் ஊறுகாக்காக வாங்கலனாலும் தங்கம் வெள்ளிக்காக இத வாங்குவாங்க. ஆனா ஊறுகாய் செய்யவே பணம் இல்ல, தங்கம் வெள்ளிக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் கல்யாணத்தப்போ அம்மா வீட்ல கொடுத்த சின்ன சின்ன மோதிரம், செயின் இருக்கு இல்லையா, அத வைக்கலாம். அந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணலாம். வர்ற லாபத்துல நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிக்கா, உன் மேல இருக்க நம்பிக்கையில என் தாலிய தவிர மத்த எல்லாத்தையும் கொடுக்கறேன். இப்படி 3 பேரும் நகைகளை எல்லாம் கொண்டு போய் வச்சு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ஊர் எல்லையில ரகசியமா ஆவக்காய் ஊறுகாவை தயாரிச்சாங்க. அதுக்கு லக்ஷ்மி தேவி அதிர்ஷ்ட ஆவக்காய் ஊறுகான்னு பேர் வச்சாங்க. அனாமிகா தன்னோட புத்திசாலித்தனத்துல ஊறுகால ஒரு மேஜிக் பண்ணினா. ஒரு சில ஜாடியில சின்னதா ஜிமிக்கி, ஒரு சில ஜாடியில வெள்ளி காசு, இன்னொன்னுல சாதாரண ஊறுகாவை அடைச்சு வச்சா. இது இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் சென்டர்ல மக்கள் கூடி இருந்தாங்க. அப்ப 3 மருமகள்களும் ஒரு சின்ன வண்டியில ஊறுகாவை வித்தாங்க. வாங்கயா வாங்க, ஊறுகாவை பொறுத்து உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சொந்தம். ருசிக்கு ருசி, தனத்துக்கு தனம். எங்க தங்கம் வெள்ளி ஆவக்காய் ஊறுகாவை 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு போங்க. அத கேட்டுட்டு அங்க வந்த ஒரு கஸ்டமர் அவங்க கிட்ட, இந்தம்மா பொண்ணு, உண்மையிலே ஊறுகால தங்கம் இருக்கா சொல்லுங்கம்மா. நம்பிக்கை இருந்தா ஒரு பாட்டில வாங்கி பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கஸ்டமர் ஒரு ஜாடிய வாங்கினாரு. அத திறந்து பார்த்தாரு. அதுல ஸ்பூனை போட்டு தொலாவிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அதுல இருந்து அவருக்கு 2 வெள்ளி நாணயங்கள் கிடைச்சது. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடே, வெள்ளி காசு கிடைச்சிருச்சு, நிஜந்தா, இவங்க சொல்றது நிஜந்தா. அந்த வார்த்தை ஊர் முழுக்க எல்லாருக்கும் பரவுச்சு. மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஊறுகாய் ஜாடிய வாங்கறதுக்கு வந்தாங்க. ஒருத்தருக்கு தங்க மூக்குத்தி கிடைச்சது, இன்னொருத்தருக்கு வெள்ளி நாணயம் கிடைச்சது. இதனால
ஊறுகாவை விட அவங்க அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே ஜாடிய வாங்கினாங்க. இது இப்படி இருக்கும்போது சாரதாவோட கோடவுன்ல ஈ மிக்க ஆரம்பிச்சுது. ஒரு கஸ்டமர் கூட வரல. என்ன ஆச்சு இந்த ஊர் மக்களுக்கு? தினந்தோறும் 100 ஊறுகாய் பாட்டில் வித்தேன், இப்போ ஒண்ணு கூட போகலையே, என்னங்க? பிரசாத் வீட்டுக்குள்ள இருந்து வந்தாரு. அப்பா, எதுக்கு இப்படி கத்துற? வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஏன் யாருமே இங்க வரல? என் ஊறுகாய் அவங்க யாருக்கும் பிடிக்கலையா? நீ மனமா விக்கிற அவக்காவை விட அங்க உன்னோட மருமகளுங்க கண்ணை பறிக்கிற மாதிரி பளபளன்னு ஊறுகாய் விக்கிறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? ஏன் மருமகளுங்க ஊறுகாய் விக்கிறாங்களா? அதுவும் ஆவக்காய் ஊறுகாய்? இது என்ன அநியாயம்? ஆமா சாரதா, அவங்க ஊர் எல்லையில ஒரு கடை போட்டிருக்காங்க. ஊறுகால பரிசு பொருளை வச்சு விக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பைத்தியம் மாதிரி போய் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஓஹோ, என் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கே போட்டி ஆகுறாங்களா? அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன தைரியம்? இப்பவே போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சாரதா கோபத்தோட போனாங்க. 3 பிள்ளைங்களையும் அவங்க பின்னாடி நடக்க வச்சு மருமகள்கள் கிட்ட போனாங்க. அங்க மக்கள் கூட்டம் அலை மோதுச்சு. அனாமிகா, அஞ்சலி, அவனி பிஸியா பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊறுகாய் ஜாடிய அஞ்சலி கொடுத்துக்கிட்டு இருந்தா. நிறுத்துங்க, இத உடனடியா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. மருமகளுங்க அத்தைய பார்த்து சிரிச்சாங்க. வாங்க அத்தை, வெல்கம். ஊறுகாய் வாங்குறீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. 2 ஜாடி வாங்கினா ஒரு வெள்ளி காயின் ஃப்ரீயா கிடைக்கும். என் கிட்டயே வா. என் வீட்லயே இருந்துட்டு எனக்கு எதிராவே வேலை பாக்குறீங்க. நீங்க என் மருமகளுங்க தானே? அத நாங்க மறக்கல அத்தை. ஆனா எங்களை நீங்க எப்பவும் மருமகளா பார்த்ததே இல்லல்ல. வேலைக்காரிய விட கேவலமா நடத்துனீங்க. அதனாலதான் நாங்க சொந்தமா வாழணும்னு முடிவு பண்ணோம். ஆமா அத்தை, எங்க ஏழ்மைய பார்த்து சிரிச்சிங்க. இப்ப நாங்க வளர்ந்துட்டு வரோம், பொறாமப்படுறீங்க. இங்க பாருங்கடா ரமேஷா, சுரேஷ், அருண், என்னடா இதெல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க? இந்த பொண்ணுங்க என்ன அவமானப்படுத்துறாங்க. இழுத்துட்டு போங்க இவளுங்கள வீட்டுக்கு. சாரிம்மா, அவங்க பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க எங்களை அவங்கள எல்லாரையும் அடிமைகளா தானே பாத்தீங்க. அவங்க கஷ்டப்பட்டு இப்போ உயர்ந்து வந்திருக்காங்க. ஓமாம்மா, நேற்று அவங்க சம்பாரிச்ச பணத்துல எங்களுக்கு புது பைக்கு கூட வாங்கி தந்தாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு பாக்கெட் மணியாவது கொடுத்துருக்கீங்களா? உங்க அகங்காரத்தால எங்களுக்கு மரியாதை கிடைக்கல. எங்க மனைவிகளால எங்களுக்கு கௌரவம் கிடைச்சிருக்கு. நாங்க அவங்க பக்கம்தான்ப்பா. என்னது? நான் பெத்த பிள்ளைங்க எனக்கு எதிரா இருக்காங்க? இது எல்லாம் இவளுங்களோட தலக்காணி மந்திரம். சரி, பாப்போம் உங்க வியாபாரம் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு. உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன். மக்களை எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு சொல்ல போறேன். அத்தை, நீங்க யார்கிட்ட வேணா போய் புகார் பண்ணுங்க. நாங்க ஜாடியில போடுறது சுத்தமான தங்க நகை தான். எங்களோட லாபத்துல கொஞ்சத்தை மக்களுக்கு கொடுக்கறோம். இதுல பொய் இல்ல, பித்தலாட்டம் இல்ல, வியாபார யுக்தி மட்டும்தான் இருக்கு. வேணும்னா நீங்களும் ஒரு ஜாடிய வாங்கி பாருங்க. அத கேட்டதும் சாரதாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அங்க இருந்து அவமானத்தோட அந்த இடத்த விட்டு போனாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வியாபாரம் முழுசா படுத்துருச்சு. மருமகள்களையும் மகன்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க தயார் பண்ண ஊறுகாவை யாரும் வாங்காம கோடவுன்லயே அது அழுகி போச்சு. அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கூட ஊதியம் தரலன்னு வேலையில இருந்து நின்னுட்டாங்க. சாரதா தொழில்ல தோத்து போயிட்டாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறம் சாரதாவோட வீடு நிசப்தமா இருந்தது. சாரதா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பிரசாத் அவங்க கிட்ட வந்தாரு. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா சாரதா? பணம், அகங்காரம் எல்லாம் நிரந்தரம் இல்ல. மனுஷங்களோட மனசுதான் முக்கியம். மருமகளுங்க உனக்கு எதிரா போனாலும் உனக்கு அவங்க துரோகம் பண்ணல. அவங்களோட அடிப்படை உரிமைக்காக அவங்க போராடினாங்க. ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏழைங்களை ரொம்ப கேவலமா நடத்தினேன். என் மருமகளுங்க கிட்ட இருக்க லக்ஷ்மி கலைய நான் பார்க்க மறந்துட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் பிள்ளைங்க கூட என்கிட்ட இல்ல. அந்த நேரத்துல வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அனாமிகா, அஞ்சலி, அவனி மகன்களோட சேர்ந்து கீழே இறங்கி நின்னாங்க. அவங்க கையில ஸ்வீட் பாக்ஸ், புது துணி எல்லாம் இருந்தது. அத்தை அப்படின்னு அனாமிகா கூப்பிட்டதும் சாரதா ஓடி வந்து பார்த்தாங்க. மருமகளுங்க சிரிச்சுட்டே உள்ள வந்தாங்க. என்ன அத்தை இது, இவ்ளோ டல்லா இருக்கீங்க? நல்லா சிரிச்சு பிரைட்டா இருங்க. நீங்களா எதுக்கு என்ன பார்க்க இப்ப வந்தீங்க? என் நிலைமைய பார்த்து சிரிக்கிறதுக்காகவா? அதெல்லாம் இல்ல அத்தை, உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வீடா? என்ன வீடு? நாங்க இந்த ஊர் மத்தியில ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கோம். அதுக்கு சாரதா நிலையம்னு பேர் வச்சிருக்கோம். என்னோட பேரா? உங்களை நான் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட? ஆமாமா, அனாமிகா சொல்றது உண்மைதான். நம்ம எவ்ளோ வளர்ந்தாலும் வந்த பாதையை மறக்க கூடாது. நீங்க என்னோட அம்மா.
உங்க ஆசீர்வாதம் இல்லாம நாங்க என்ன பண்ணாலும் அது சரியாகாது. அத்த, வியாபாரத்துல போட்டி இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்க கூடாது. எங்களுக்கு பணம் வந்தது, ஆனா ஆசிர்வதிக்க அத்தை மாமா இல்லாம போயிட்டாங்களே. எங்க ஊர்கால இருக்கிற அசலான தங்கம் நீங்க தான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு ராட்சசி. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டேன். ஐயோ அத்தை, எங்களுக்கு உங்க அன்பு போதும். இன்னொரு விஷயம் அத்தை, உங்க சாரதா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் ரெசிபி வேணும். எங்க தங்க ஆவக்காய் ஊறுகாவுல உங்க ருசியும் இருக்கணும்ல, அத கலந்தா நம்ம உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆமா அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். நீங்க சேர்மனா இருங்க, நாங்க மேனேஜரா இருக்கோம். நல்லா சொன்னீங்கம்மா. சாரதா பாத்தியா உன் மருமகள்கள் பேசுறத? இப்பவாவது உன் திமிருத்தனத்தை விட்டுட்டு எல்லாரோடும் கலந்து போ. கண்டிப்பாங்க, என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். மருமகள்களை இலக்காரமா பார்த்தேன், ஆனா இவங்க எல்லாரும் மனசளவுல பணக்காரங்கன்னு புரிய வச்சுட்டாங்க. சாரதா அந்த விஷயத்த அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதாவோட திமிரு ஒடுங்கி அன்பு அதிகமாச்சு. 3 மருமகள்களும் மாமியாரும் சேர்ந்து சாரதாவின் மருமகள்களின் தங்க ஆவக்காய் ஊறுகான்னு போர்டு வச்சாங்க. ஒரு காலத்துல ஏழை பொண்ணுங்களா வந்தவங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தால நல்ல வியாபாரம் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சு தனலட்சுமிகள் ஆனாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அந்த வீடே நந்தவனம் மாதிரி இருக்கும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.